ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உணவுகள்லாம் நம்ம உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்னு தெரியாமையே நம்ம இவ்வளோ நாளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட உணவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் இல்லையா? அது எந்த உணவு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டோன் ஃபிஷ். இந்த மாதிரியான மீன்கள் பார்க்கறதுக்கு அப்படியே அச்சு அசலா பாறை மாதிரியே இருக்குங்க. கடலோட ஆழமான பகுதிகளில் முக்கியமாக பவளப்பாறைகள்லாம் இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரியான மீன்களை அதிகமாக பார்க்க முடியும். பசிபிக் ஓஷனில் தான் இந்த மீன்கள் அதிகமாக இருக்கும். சில நாடுகளில் ஒரு சில இடங்கள்ல இந்த மீன்களை சமைச்சு சாப்பிட்றாங்க. இந்த மீன்கள் மேலே முட்கள் மாதிரி நிறைய ஸ்பைன்ஸ் இருக்கும். இந்த ஸ்பைன்ஸை வச்சு நம்மளை ஸ்டிங் பண்ணிச்சு அப்படின்னா, கொட்டுச்சு அப்படின்னா அதில் இருந்து நியூரோடாக்சின் நம்மளுடைய உடம்புக்கு டைரெக்டாக போகுது. இதனால நம்மளுடைய உடம்பு பேரலைஸ் ஆகுதுங்க. இந்த மீன்களை நம்ம தெரியாதனமாக மிதிச்சுட்டா இந்த ஸ்பைன்ஸ் நம்மளுடைய கால்களில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது மட்டும் இல்லாமல் இந்த மீன்களை ஒரு சில இடங்களில் சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி அதனுடைய வெனமஸ் பார்ட்டை ரிமூவ் பண்ணாமல் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துவாங்க. ஜப்பானுடைய ஒரு சில பகுதிகளில் இந்த மீனை சமைச்சு சாப்பிட்றாங்க. இந்த மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிகமான எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை நல்லா கிளியராக க்ளீன் பண்ண முடியுமாங்க. இதில் இருக்கக்கூடிய வெனமஸ் பார்ட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காகவே கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் செஃப்ஸ் படிப்பாங்களாம். இந்த விஷயம் மட்டும் நம்மளுடைய உடம்புக்கு போச்சு அப்படின்னா நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுமாங்க. சில நேரங்களில் இறப்பு கூட அதிகமாக ஏற்படும் சொல்கிறாங்க. முக்கியமாக சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், ரொம்ப வயசானவங்களா இருக்கட்டும், இவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சார்கோல் பிளாக் சிக்கன். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலரில் இருக்கும். இதனுடைய வெளிப்புற பகுதி மட்டும் இல்லாமல் இதனுடைய உட்புற பகுதிகளான எல்லா ஆர்கன்ஸுமே கருப்பாக தான் இருக்குமாங்க. ஐலாண்ட் ஆஃப் இந்தோனேஷியாவில் தான் இந்த மாதிரியான கோழிகள் பிறக்குது. அங்கே இருக்கக்கூடிய டாமினன்ட் ஜீன் மூலமாக இந்த சிக்கன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே பிளாக் மாதிரி தெரியுதுங்க. ஆனால் இந்த கோழிகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நிறையவே சத்துக்கள் நம்மளுடைய உடம்புக்கு கிடைக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு கோழியுடைய விலை மட்டுமே கிட்டத்தட்ட $200 சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு 16,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் ஆகுமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரூபாப் லீவ்ஸ். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளாக இருக்கட்டும், கீரைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ஒரு கீரை மட்டும் அதில் இருந்து விதிவிலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது மனுஷங்க சாப்பிட்றதுக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கீரையில் ஆக்சிலிக் ஆசிட், ஆந்த்ரோக்வினோன் அப்படிங்கிற கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய மனுஷங்களுடைய உடம்புக்கு இது ஒத்துக்காதுன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி நம்ம இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வாமிட்டிங், டயரியா, கிட்னி இஷ்யூஸ்லாம் வருமாங்க. சில நேரத்தில் கிட்னி ஃபெயிலியர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காம். பச்சையாக இருக்கக்கூடிய காய்கறிகளில் சத்து இருக்குது, கீரைகள்லையும் சத்து இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதில் மட்டும் ஏன் இவ்வளோ பாய்சன் இருக்குது அண்ட் இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வார் 1 சமயத்தில் மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள் ஷார்ட்டேஜஸ் அதிகமாக இருந்ததுனால இது ரோட்டோரங்கள்லையும் காடுகள்லையும் அதிகமாக மெயின்டெனன்ஸே இல்லாமல் சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு செடியாக இருந்ததுனாலையும் இது பச்சை பசேல்னு இருந்ததுனாலையும் சாப்பிட்றதுக்கு உகந்தது தான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரையுமே சாப்பிட வச்சாங்க. ஆனால் இதை சாப்பிட்டவங்க இதனுடைய பாய்சனஸ்னால நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் ஆனாங்க. அதை வச்சு தான் இந்த கீரை ரொம்பவே பாய்சனஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுதுங்க. கிட்டத்தட்ட 6 to 12 பவுண்ட் இருக்கக்கூடிய இந்த கீரையினுடைய லீவ்ஸை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடனடியாக இறப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 6 to 12 பவுண்ட் அளவு இருக்கக்கூடிய இந்த கீரைகளில் நம்ம மனுஷங்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு லீத்தல் கண்டென்ட் இருக்குது. அப்போ கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் இந்த கீரையை சாப்பிட்டுக்கலாமா, அது உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. அதிகமாக சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்து ஏற்படும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கிட்னி ப்ராப்ளம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. இந்த கீரையை தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அந்த அளவுக்கு பாய்சன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரா கேஷ்யூஸ். அதாங்க நம்ம முந்திரிலாம் சாப்பிடுவோம் தெரியுமா, பாயசத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோமே. இந்த முந்திரியை நட்ஸாக நம்ம தினமும் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த முந்திரி மரத்தில் இருக்கும்போது இது கூட ஒரு முந்திரி பழமும் இருக்குங்க. இந்த பழத்தை தனியாக பிச்சு எடுத்து தான் இதை நமக்கு கொடுக்குறாங்க. பிரேசிலாக இருக்கட்டும், நம்ம நாடாக இருக்கட்டும், இந்த முந்திரி தோட்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய கைகளை போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காயங்கள் இருக்கும், நிறைய ரேஷஸ்லாம் இருக்கும். ஏன்னா இந்த முந்திரியை ரேப் பண்ணி இருக்கிறது ஒரு பழம் தான். இந்த பழத்தில்
நிறைய கார்டால் இருக்குது. அதாவது கெமிக்கல் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை வீங்க செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண்களுக்கு ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி தொடர்ந்து நம்மளை இருமல் வர வச்சு ப்ரீத்திங் இஷ்யூஸ்லையும் கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த கேஷ்யூஸை இந்த பழத்திலிருந்து பிரிச்செடுத்து 200 டிகிரி செல்சியஸில் நல்லா ரோஸ்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது முற்றிலுமாக போய் தாங்க. நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி 200 டிகிரி செல்சியஸில் ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு ப்ராப்பராலாம் வர்றது கிடையாது. டைரெக்டாக நமக்கு அந்த முந்திரி பழத்து கூட ஒட்டி இருந்த இந்த முந்திரியை தனியாக கட் பண்ணி எடுத்து நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ சில பேருக்கு இது அதிகமாக சாப்பிடும்போது நாசியா, வாமிட்டிங், டயரியா இதெல்லாம் ஏற்படுங்க. இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னே தெரியாமல் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஆனால் இந்த ரா கேஷ்யூஸை சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். ஸோ நட்ஸ் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் ஓகே தான். இந்த ரா கேஷ்யூஸை நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் கூட வீட்டில் வந்து ஒரு டைம் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுலேயும் முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு நட்ஸ் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ரா கேஷ்யூஸை கொடுத்துறாதீங்க. சின்ன குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நட்ஸ் கொடுத்தாலுமே அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மேங்கோ ஸ்கின். உங்களில் நிறைய பேருக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் இந்த மாம்பழத்தினுடைய ஸ்கின் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா மாம்பழத்தினுடைய இந்த ஸ்கின்னும் டேஞ்சர் கிடையாது. ஒரு சில மாம்பழத்தில் மாம்பழம் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே அடிச்சிருப்பாங்க. நம்ம ப்ராப்பராக இந்த மாம்பழத்தை கழுவாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பெஸ்டிசைடுடைய ரெசிடியூஸ் எல்லாமே நம்மளுடைய உடம்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இதனால் இந்த கெமிக்கல்ஸ் நம்மளுடைய ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணி நமக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும், கேன்சர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாம்பழத்துடைய ஸ்கின்ல நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஃபைபர் இருக்குது, பாலிஃபினால்ஸ் இருக்குது, விட்டமின் சி, விட்டமின் இ இருந்தாலும் இதில் யூரிசோல் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. இதனால் அதிகமான மாம்பழத்தினுடைய ஸ்கின்னையும் நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்லாம் வருமா. ரேஷஸ், நம்மளுடைய உடம்புல அங்கங்கே வீக்கங்கள், உடம்புல எதுக்குன்னே தெரியாமல் அரிப்பு கூட ஏற்படுமாங்க. அதுவும் முக்கியமாக சென்சிட்டிவான பீப்புளுடைய ஸ்கின் இருக்கும் இல்லையா, அது உடனே பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டார் ஃப்ரூட். நம்ம ஊர்லேயே இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரம் நிறைய இடங்களில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதில் வரக்கூடிய இந்த ஸ்டார் ஃப்ரூட் வெட்டினதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார் மாதிரியான டிசைன்லேயே இருக்கும். லைட்டாக புளிப்புத்தன்மையோட நிறைய பேர் உப்பு, மிளகா பொடியெலாம் போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு ஃப்ரூட் 2 ஃப்ரூட்டுன்னு சாப்பிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுவே 4லேருந்து 6 ஃப்ரூட் வரைக்கும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்மளுடைய உடம்புல ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஃப்ரூட் நம்மளுடைய கிட்னியை டோட்டலாக ஃப்ளஷ் பண்ணிடுமாங்க. இதனால் கிட்னி ப்ராப்ளம் ஏற்படுமா. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய மூளையில் நியூரலாஜிக்கல் பிரச்சனைகள் கூட ஏற்படுமா. அதிகமாக விக்கல் வரும், நாசியா வரும். இந்த ஃப்ரூட்டினுடைய ஜூஸ் கிட்டத்தட்ட 4லேருந்து 6 பழத்தில் 300 ml ஆஃப் ஜூசஸ் வந்து இருக்குமா. இந்த ஜூசஸ் நம்மளுடைய லிவர் என்சைமோட டைரெக்டாக இன்டர்ஃபியர் ஆகுறதுனால நமக்கு டெத்து கூட ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரீப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சுரேஷ் ப்ரோ என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஐ வாஸ் ஆடட் மோர் தென் 10 கமெண்ட்ஸ் ஆன் யுவர் வீடியோ. அவங்க எப்போவுமே நம்மளுடைய வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சுரேஷ் ப்ரோ. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.